ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி அதுக்கு தேவையான தேங்காய் சட்னி எப்படி செய்வது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மொபைல் ஆப் இதில் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் மிகவும் குறைந்த விலையில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். மற்ற மொபைல் ஆப்பை விட மிக குறைவான விலையாகவே இருக்குது. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து பயன்பெறுங்க. சட்னி செய்கிறதுக்கு தேவையானது என்னென்னலான்னு பார்க்கலாம். மிளகா வந்து உங்களுக்கு தேவையான அளவு, உரைப்புக்கு தேவையான அளவு மிளகா, ஒரு 4-5 பல் வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, அப்புறம் 2 சின்ன வெங்காயம், அதை உரித்து வச்சுக்கிடணும். இப்போ நம்ம இது அவ்வளோத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றாட்டே மிக்ஸி ஜாரில் போட போகிறோம். போட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வந்து நான் வந்து அரைமுறி தேங்காய் எடுத்திருக்கேன். அரைமுறி தேங்காய் துருவி வச்சுட்டு அந்த தேங்காவையும் இது கூடால இப்போ நம்ம போட்டு அடிக்கணும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. தோசை, இட்லி இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அரைச்சி எடுத்ததை இனி வச்சுட்டு அடுத்தல இதுக்கு சட்னிக்கு தாளிக்கணும். அதுக்கு தேவையான அளவு ஒரு வாணலியில் எண்ணெய், அதுக்கப்புறமா ஒரு 2-3 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இப்போ அது கூடால போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் உளுந்து, தொழிலில் வெள்ளை உளுந்து இருக்குதுல்ல, அந்த முழு உளுந்து, அதில் ஒரு அரை ஸ்பூன் உளுந்து போட்டுக்கிடணும். அப்புறமா கடுகு, ஒரு அரை ஸ்பூன் கடுகு, முக்கால் ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறமா இது கொஞ்சம் பொரியக்கூடிய நேரத்தில் கருவேப்பிலையும் போடணும். போட்டுட்டு ஒரு 2 எனக்கு கருவேப்பிலையும் போட்டுட்டு இது நல்லா பொரியிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த உள்ளி வந்து நமக்கு கருகி கொஞ்சம் அந்த பழுப்பு கலரில் வர மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இது கூடால சேர்க்க போகிறோம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இதை சேர்த்ததுக்கப்புறமா அடுத்து எரியக்கூடாது, அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா சட்னி வந்து கொதிச்சிருச்சுனாக்கி நல்லாவே இருக்காது. அதனால் இதை வந்து தாளித்து முடிச்சுட்டு இதை ஊற்றும் போதே அடுப்பை என்ன செஞ்சிடணுன்னா ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணலைன்னா நல்லா இருக்காது, சட்னி டேஸ்ட்டே மாறி போயிடும். அவ்வளோதான். சட்னி நம்ம இப்போ இட்லி தோசைக்கு தேவையான ஈஸியான சுவையான தேங்காய் சட்னி ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போது இதுக்கு அடுத்தல என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு இட்லி வேணும்ல, பக்கத்தில் இட்லி வச்சுருக்கேன். இட்லி வந்துட்டு அவைகளையானு பார்ப்போம். ஓகே, குக்கரில் இட்லியும் அழகாக வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இட்லியை ஒரு தட்டில் எடுத்து வச்சு சட்னியை ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப சுவையான தேங்காய் சட்னி ரெடி. தேங்காய் சட்னி வித் இட்லி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.